எக்ஸ்ரே எடுத்துட்டு வந்தேன் டாக்டர். ஈரல் பூரா ஒரே வலியா இருக்கு டாக்டர். கவலையே படாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். யோ, ஈரல் வலிக்குதுன்னு சொன்ன, ஈரலையே காணுமே. என்ன டாக்டர், ஈரல், மாங்காய், குடல், கிட்னி ஒன்னையுமே காணோம். அச்சச்சோ, என்ன அப்படி குடிச்சு குடிச்சு வயிற்று நாசமாக்கி வச்சிருக்க? சரி சரி, கவலைப்படாத, அதுக்கு நான் மாத்திரை எழுதி தரேன். ஒழுங்கா சாப்பிடணும். இனிமே மனசார கூட குடியை பத்தி நினைச்சு பார்க்க கூடாது. சரிங்க டாக்டர். ஒரு சொட்டு குடிச்சா கூட உன் உயிருக்கே ஆபத்து. டாக்டர், இனிமேல் இந்த சனியை பிடிச்ச குடியை நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் டாக்டர். நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் டாக்டர். குடி குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். குடி குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். பொன்னாரம் பூவாரம் கண்ணோரம் சிங்காரம் பொன்னாரம் பூவாரம். வாங்க பொன்னாரம். காலக்கிழமை ஏண்டா ஊருக்குள்ள உங்களுக்கு வேற பாட்டே கிடைக்கலையா? இதைத்தான் பண்ணுமா? அது என்ன பொன்னா ரம்மு பூவா ரம்முன்னு ரம்முல மட்டும் கும்மு கும்முன்னு ஒரு குத்து குத்துற? போடா மூஞ்சியும் முகர கட்டுகிறோம். என்ன அமாவாசை? என்னப்பா என்ன அமாவாசை? பட்டையெல்லாம் பலமா இருக்குது, கோயிலுக்கு போயிட்டு வரியா? டேய், இதுக்கு தான் விபூதின்னு பேர் வச்சிருக்காங்கல்ல, இல்ல திருநீருன்னு சொல்றது? எதுக்குடா பட்டையை நோப்படுத்துறீங்க? டேய், ஏப்பா கல்லு கிடைக்கிறத பாத்து வரக்கூடாதப்பா. கல்லு 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 கிடைக்கிறத பாத்து வர. ஏன் கல்லு கல்லு கூவுற? அதுக்கு தான் பாறைன்னு ஒரு பேர் இருக்குல்ல, அதை சொல்ல வேண்டியதானே? அதுக்கே கல்ல நோப்படுத்துற? சோதிக்காதீங்க அண்ணையா, சோதிக்காதீங்க. என்னப்பா அமாவாசை, விசிக்கி விசிக்கி நடந்து வர? எது இல்ல, எதுக்கு விஸ்கி விஸ்கி நடந்து வரேன்னு கேட்டேன். டேய், ஏன் நொண்டி நொண்டி வர்றேன்னு கேட்க வேண்டியதானே? எதுக்குடா விஸ்கி விஸ்கின்னு விஸ்கியை ஞாபகப்படுத்துறீங்க? என்னால முடியலடா. போ 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 போடா. இந்த பக்கம்லாம் விஸ்கி விஸ்கி நடக்கிறதா சொல்லுவாங்க. ஐயோ, இவங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே, தலை வலிக்குது, தலை வலிக்குது. ஏன் அமாவாசை? தலை வலிக்குதுன்னா ஒரு அனால்ஜின் ஒரு நோவால்ஜின் வாங்கி போட வேண்டியதானே? டேய், கொஞ்சம் மூட்டி இறக்கடா, கொஞ்சம் மூட்டி இறக்கு. இங்க வாடா. ஏண்டா இப்ப நான் உங்ககிட்ட தலைவலிக்கு மாத்திரை கட்டனா? சரி, அப்படியே சொல்றியே, ஒரு அமிர்தாஞ்சனா நீலகிரி தைலம் இருக்குல்ல, அதை சொல்லலாம்ல? அது என்ன அனால்ஜின்னு நோவால்ஜின்னு? தெரியாம சொல்லிட்டேனே, யாருக்கும் சொல்ல மாட்டேன். சந்தோஷம். நான் உயிரோட இருக்க போறாது இந்த ஊர்ல. உனக்கு ஐயோ நாய ராஸ்கல். டாக்டர் 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 டாக்டர். என்னம்மா சார்? டாக்டர், நீங்க சொன்ன மாதிரி இனிமேல் குடிக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணி நான் பாட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன். எதுக்கு வர்ற எல்லா பேரும் குடியை ஞாபகப்படுத்துற மாதிரியே பேசுறாங்க டாக்டர். எங்க நான் திருப்பி குடிச்சிருவோன்னு பயமா இருக்கு. அந்த பயத்தை போக்குறதுக்கு ஏதாச்சும் மாத்திரை இருந்தா எழுதி கொடுங்களேன். அமாவாசை, நீ மத்தவங்க சொல்றத கேட்டு ரொம்ப குழம்பி போயிருக்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, இது ஒண்ணு இல்ல, வெறும் மன பிராந்தி. என்ன டாக்டர் சொன்னீங்க? இது வெறும் மன பிராந்தி. குடிசை எனக்கு எனக்கு தான். இந்த குடிசை எனக்கு தாடா. ஏண்டா அமாவாசை, அவங்க தான் வெளியூர் பொழைக்க வந்திருக்காங்க, இடம் பிடிக்கிறாங்க. உள்ளூர் நாய் நீ, உனக்கு எதுக்குடா இடம்? எனக்கு இல்லனே, சோதிக்கு. சோதிக்காகத்தான் போட்டோம். நீங்க என்ன சோதி பண்ணீங்க? பாலிசிலாம் இத்தனை பேர் போட்டி போடுற அளவுக்கு அது யாருன்னா அது சோதி? உங்களுக்கு எல்லாம் தோட்டத்துல வேலை இருக்குதுல்ல, போங்கடா. போடா போடா சொல்ல போட. அறிவிட்டீங்களா மடைங்க? உன்னையும் தாண்டா வெண்ண. என்னையுமா? பழனிசாமி என்னமோ உன்னை அவசரமா கூப்பிட்டான், போடா. இனி இது எதுக்கு? சோதி அண்ணே,
சோதியோட அத்தா ஆடு வளர்த்தா, கோழி வளர்த்தா, அதோடு அவன் நிறுத்திருக்கலாம். ஆனா கூடவே சேர்ந்து ஒரு நாயை வளர்த்துட்டாளே. பிரச்சனையே அண்ணே, சோதியோட தொப்புல தக்காளிய உருட்டலாம், ஆம்லெட் போடலாம், பப்பரை கூட சுத்தலாம். கரெக்ட். சோதியோட தொப்புல அழகாத்தான் இருக்கு. அதுக்காக நம்ம தொப்புல சுத்தி 16 ஊசி போட்டுக்கிற முடியுமா? அமாவாசை, இந்த நாயெல்லாம் எனக்கு ஒரு எதிரியாடா. இதெல்லாம் ஜகஜம்னு. வாங்க போலாம். மோதிரத்தை சுற்றாத. பாத்துட்டீங்களா? தினத்தந்தி பேப்பர்ல என் பேரு கொட்டை எழுத்துல வரணும். அதுக்கு நீ ஐடியா கொடு. தலைங்க வை. இந்த இடத்துல ஒரே போட போட. ஆமா, எதுக்கு நீ வேந்தலைய விட சொல்ற? நீ தானே உன் பேரு பேப்பர்ல வரணும்னு சொன்ன. இவனை ஒரே போட போட்டு தள்ளினா உன் பேரும் பேப்பர்ல வரும், உன்னையும் ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போயிடுவாங்க, நானும் நிம்மதியா இருப்பேன். உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன், உங்க குழந்தைங்க இங்கிலீஷ் ஸ்கூல்ல படிக்கணும்னா இந்த மாதிரி கோமணம் எல்லாம் கட்டிட்டு வரக்கூடாதுன்னு. இது கூட இல்லைன்னா நல்லா இருக்காதுமா. யோ, நாளைக்கு இவங்க ஃபுல் சூட்ல வரல, இவங்க பசங்களை எல்லாம் டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். மேடம், நீங்க இவங்களை இங்கிலீஷ்கார மாதிரி ஆக்கணும்னு ஆசைப்படுறீங்க. இங்கிலீஷ்காரன் கைய கழுத்துல கட்டுவான், நம்ம இந்தியன்ஸ் இடுப்புல கட்டுவாங்க. இந்தியன் கவுபாய்ஸ். திருந்துங்க ஐயா. சூட்டு தைக்கணும்னா 4000 5000 ஆகுன்னு சொல்றாங்கம்மா. 4000 5000 எல்லாம் ஒரு பணமா? ஆளுக்கு ஒரு 4 செட் தச்சுக்கங்க. போங்கயா போங்கயா. மேடம், 4000 ரூபாய் 5000 ரூபாய் எல்லாம் ஒரு பணமானு கேட்டீங்களே, நியாயமான கேள்வி. இந்த 4000 ரூபாய் 5000 ரூபாயை வச்சுக்கிட்டு இந்த காலத்துல ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால டீச்சர்ஸ் சம்பளத்தை 750 ரூபாயில இருந்து ஒரு 1000 ரூபாய் ஆக்கிட்டீங்கன்னா பொருளாதார பிரச்சனையை ஓரளவு சரி பண்ணிக்கலாம். வாட்? 750 பத்தாதா? 600 ரூபாயில குடும்பம் நடத்திட்டு 150 ரூபாயை மிச்சம் பிடிங்க. என்ன இது? புலி மாதிரி பாஞ்சு வர்றவன் இந்த ஓட்டம் ஓடுறான். ஏன் மேடம், எந்த வர்ம அடிக்கும் மசியாத பார்ட்டி இப்படி மிரண்டு ஓடுதே? நீங்க என்ன கொடுத்தீங்க? இப்படி வாங்க. அப்படின்னா எதிர்காலத்துல அவர்தான் எங்க முதலாளியா? சம்பள உயர்வு அவர்கிட்டயே கேட்டுக்கலாமா? சம்பளத்தை 1000 ஆக்க சொன்னீங்கல்ல, அவர் 2000 கொடுக்க சொல்லிட்டாரு. அப்படின்னா ஸ்கூலோட செட்டப்பே மாற போகுதா? ஆமா, இனிமே யார்கிட்டயும் ஃபீஸ் வாங்க கூடாது. இது வரைக்கும் வாங்கின ஃபீஸ் எல்லாம் திருப்பி கொடுத்துடணும். அப்புறம் இலவசமா சத்துணவு வித் 2 eggs. எஸ், இலவசமா ஸ்கூல் யூனிஃபார்ம் வருஷத்துக்கு 2 முறை. ஒழுங்கா ஸ்கூலுக்கு வர பிள்ளைங்களுக்கு ஊக்க போனஸ் கமர்கட்டோட சேர்த்து. ஓ, அந்த லெவலுக்கு வந்துருச்சா? அப்ப பொங்கலுக்கு 2 கரும்பும், தீபாவளிக்கு கொஞ்சம் நல்லெண்ணையும் கொடுத்துரும். இதெல்லாம் உங்ககிட்ட ஏன் சொல்ல தெரியுமா? அதையும் நீங்களே சொல்லிடுங்க. நீங்க அவரை தனியா போய் பார்த்து, மேடம் இதெல்லாம் உங்களுக்காக தான் செஞ்சிருக்காங்கன்னு ஒரு இது அதுன்னு அதெல்லாம் சொல்லி அவருக்கு என் மேல ஒரு இது வர மாதிரி நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும். மேடம், நான் ஒரு வாத்தியாரு, உங்க மேல ஒரு இது வரா மாதிரி நான் அது பண்ணினா அது வேற ஒரு இது மாதிரி ஆயிடும். அதனால
வேஸ்ட். நானே ஸ்ட்ரைட்டா டீல் பண்ணிக்கிறேன். ஏய் மீன் கடிக்குதுடி. ஆம்பளை மீனா இருக்கும், கடிக்குது, கடிக்கு போட்டோம். ஏய் யாரும் நம்ம குளிக்கிறது ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்கடி. அண்ணே நாங்க குளிக்கிறது யாரோ ஒருத்தன் பாக்குறானே. ஏய் வாடாங்க. யாரா நீ? மாயாண்டி. பொண்ணு குளிக்கிற இடத்துல என்ன வேடிக்கை பாக்குறேன்? அதுல ஒரு சுகம்தான். உனக்கு அதெல்லாம் எங்க புரிய போகுது? நீ டிராக்டர் ஓட்டிக்கிட்டு நிலத்தை உழுதுகிட்டே இரு. என்ன திமிர்றான்? உன்னை அப்படியே தூக்கி ஆத்துல வீசுற பாரு. விவசாயிகளை திட்டாத. இவங்க தான் நம்ம கண்ட்ரியோட கண்கள். இவங்களை வச்சு தான் பிசினஸ் பண்ணோம். பிரதர்ஸ் கொஞ்சம் தள்ளிங்க. தேங்க்யூ. நோட் பண்ணிக்க. இந்த இடத்துல தான் 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டணும். கார் பார்க்கிங் மட்டும் 10 ஏக்கரா பண்ணணும். அவ்வளவு கார் வருமா? பத்துமே என்ன போ. நோட் பண்ணிக்க. பாடி கேர்ள்ஸ் ஃபாலோ மீ. லேடிஸ் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கொஞ்சம் விலகி நில்லுங்க. பியூட்டிஃபுல். லேடிஸ் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சென்டிமெண்டா இது நல்ல இடம். ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இங்கே கட்டிடுவோம். ஓகே சரி. எல்லாரும் வேலை பாக்குறாங்க, ஒருத்த மட்டும் வேடிக்கை பாக்குறான். பாத்தியா? ஏய் பிளடி ஆப் டிரைவர் மேல போயா. யோ யார் அது? இந்த இடத்துல? அந்த இடத்துல தான் தியேட்டர். நம்ம கார்ல வந்து இறங்கணும் இல்லையா? அங்கிருந்து அப்படியே ஒரு மேம்பாலம் மேல வந்து தியேட்டருக்குள்ளேயே போயிடணும். தியேட்டருக்குள்ள போயிருச்சா? என்ன பொம்பளையில பூதகனையில பாத்துக்கு நிக்கிற? எங்க ஊர் பொம்பளையில வெறுங்கல்ல பார்த்தா வெள்ளக்கமாறு பிஞ்சு போவோம். ஆமா யார் நீ? எங்க இருந்து வர்ற? என்ன ஆகணும் உனக்கு? விலகு மேன். நான் ஆப் டிரைவர் பசங்களோட பேச மாட்டேன். உனக்கு தெரியுமில்ல? ஏன் அலோவ் பண்ற? நோட் பண்ணிக்கிறதையும். இப்போ அங்கிருந்து ஒரு மேம்பாலம் நேரா தியேட்டருக்குள்ள போகுதுல, இப்ப தியேட்டருக்குள்ள இருந்து ஒரு ரோடு நேரா கோயிலுக்குள்ள போகணும். அண்டர் கிரவுண்ட்லயா? வெரி குட். இதையே மெயின்டைன் பண்ணு. அப்படியே நோட் பண்ணு. என்ன சொல்ற? என்ன சொல்ற? யோ யார் நீ? ஏன் டிஸ்டர்ப் பண்ற? கண்ட்ரி ஃபுட் ரெடி நான்சென்ஸ் ஃபுல். யோ டீசென்ட்டா தமிழ்ல பேசியா? போடா நாசமா போடவனே. கேட்காம இருந்திருக்கா உங்களுக்கு? நீ யார்? நீ யாரா? நானு யாரா? யாருன்னு காட்டுறேன் உனக்கு. காட்டுறேன். இதுல பார்த்தா தான் நீ யாருன்னு உனக்கே தெரியுமா? செல்லார் போனியா? ஹலோ ஹலோ பங்காளி, கொஞ்சம் இங்க வாங்க. யாரோ ஒரு ஆள் இங்க வந்து பாலமும் ஹோட்டலும் பீச் இங்க கட்ட போறானா? வேமா வாங்க. இதோ இப்ப வந்துடுறேன். யாரா இங்க ஸ்விம்மிங் பூல் கட்டுறேன்? பங்காளி இந்த ஆள் தான். ஏன் இவனுக்கு இதுல குளிக்க மாட்டானுங்களா? அதானே. பழனிசாமி இந்த ஊர்ல எல்லாம் போயிட்டான். இருந்தா நீங்க உயிரோட திரும்பி போக மாட்டேங்கிறா. மிஸ்டர் பால்சாமி. ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் குட் மார்னிங் எவரிபடி. ஐயா என்ன சொல்றாரு? எல்லாரையும் வரிசை எனக்கு சொல்றாரு. என்னங்க இது? அதுதான் நம்ம ஒரு வில்லேஜ் பீப்பிள் கண்டுக்காத. ஆறுமுகமும் அமாவாசை என்னுடைய ஜன உபகார திட்டத்தை பத்தி உங்களுக்கு விளக்கி சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் என்னுடைய கடமைக்கு நான் சொல்லணும் இல்லையா? நீங்க கட்ட வேண்டியது வெறும் 1000 ரூபாய். அதுக்கு பதிலா நாங்க திருப்பி தர்றது அந்தமான்ல 6 தேக்கு மரம், பச்சை கூமாச்சி மலையில 10 பாக்கு மரம், ஏலகிரியில 7 ஏலக்காய் செடி. அது மட்டும் இல்ல, பணம் கட்டவங்க யார் வீட்டுல கல்யாணம் நடந்தாலும் அந்த கல்யாணத்துக்கு 2.5 பவுன்ல தாலியும் 25,000 ரூபாய் மதிப்புள்ள பட்டுப்புடவையும் நாங்க இனாமா தர்றோம். கட்டின பணத்துக்கு வட்டிய முன் தேதி கிட்ட காசோலையா முதல்லயே கொடுத்துருவோம். தட் மீன்ஸ் செக். அதை கொண்டு போய் மாசம் மாசம் பேங்க்ல காட்டி பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். எதுக்கு வேலை செய்றீங்க? என்ஜாய் பண்ணுங்க மேன். அப்புறம் வருஷத்துக்கு 2 தடவை அந்தமானுக்கும் பச்சை கூமாச்சி மலைக்கும் ஏலகிரிக்கும் எங்களோட செலவுல ஹெலிகாப்டர்ல கூட்டு போவோம் வருவோம். 25 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க கட்டின ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும் கம்பெனி திருப்பி தர்றது 1 கோடி ரூபாய். தட் இஸ் அவர் ப்ரோகிராம். தட்ஸ் ஆல்.
ஏலக்காய் செடியை நாங்க பார்த்ததே இல்ல. செடிக்கு எத்தனை காய் காய்க்கும்? எவனுக்கு தெரியும். ஒரு குத்து மதிப்பா ஒரு கொப்புக்கு 5-6 கிலோ காய்க்கும். எத்தனை கூப்பு இருக்கும்? என்ன ஒரு 6-2-12 கொப்பு இருக்கும். 25 வருஷத்துக்கு இடையில நாங்க செத்துட்டா தலைவக்கல்ல சமாதி கட்டுவோம். நீங்க செத்துட்டா ரொம்ப ரிஸ்கி மேன். கேள்வி கேட்கறேன் பாத்தியா? நீங்க எங்க டார்லிங் கிட்ட டைரக்டா டீல் பண்ணலாம். அவங்க எப்படி வேணாலும் அக்கௌண்ட்டை செட்டில் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன, பணத்தை கட்டுவோம். அவசரப்படாதீங்க. ஒன் பை ஒன் வாங்க. உங்க பேர் என்ன? ஏழுமலைங்க. கோவிந்தா 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 கோவிந்தா. உங்க பேர் என்ன?